பிரியமான நேயர்களே, நம்ம தொடர்ந்து தகப்பனார் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கேட்டிருக்கோம். இன்னும் அவருடைய வாழ்க்கையில் நம்ம இப்போ அடுத்து பல காரியங்களை நம்ம கேட்க போகிறோம். தொடர்ந்து நம்ம மறுபடியும் பேசுவோம். உங்களுடைய ஊழியத்தில் ஐயா, ஊழியம்ன்றது நிச்சயமாக வந்து அழைக்கப்பட்டவர், அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர், இப்படி பல கேட்டகரியில் ஊழியம் பிரியும் போது நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கே தெரியாம தான் கர்த்தர் எல்லா வேலையும் செய்து உங்க கையில அந்த ஊழியத்தை கொடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறார். அப்படி உருவாக்கப்பட்ட கொடுத்த ஊழியம் இத்தனை கிளை சபைகளோடு கூட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை அந்த குறுகிய நாட்கள்ல கர்த்தர் அந்த அளவுக்கு உயர்த்த நீங்க எந்த மாதிரி ஜெபங்களை கையாண்டீங்க? அந்த சபைகள் அந்த அளவுக்கு வளர நீங்க என்ன முயற்சி செய்தீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ என்னுடைய சபையில் நிறைய வாலிப பிள்ளைகள் இருந்தாங்க, பெண் பிள்ளைகளும் அநேக சகோதரர்கள் இருந்தாங்க. அவர்களை 2 பிரிவாக பெண்கள் எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, தினந்தோறும் 2 மணிலேருந்து மதியம் 2 மணிலேருந்து 4 மணி வரையிலும் ஜெபிக்கணும். தினந்தோறும் ஜெபிக்கணும். வாலிபர்கள் எல்லாம் 2 பேராக பிரித்து அமைச்சிருவோம். அவங்க போயிட்டு 6 மணிக்கு மேலே ஊழியம் செய்யணும். ப்ரேயர் ப்ளஸ் மினிஸ்ட்ரி. அது வெரி முறையிலையும் எல்லாத்தையும் ஆமாம், ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக. ஆனால் வித்தவுட் ப்ரேயர் வி கான்ட் டு எனிதிங். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜெபம் தான் மெயின். அது இல்லாமல் என்னுடைய மனைவி அவர்கள் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்தார்கள். இந்த பெண்கள் பகுதியை அவர்கள் பார்த்து கொண்டார்கள். நாங்கள் ஆண்களுக்கு வைத்து பிரதர்ஸில் வைத்து கொண்டு நல்ல உற்சாகமான வாலிப பிள்ளைகள். இப்போ இந்த நாட்டில் அப்படி பார்க்குறது ரொம்ப கஷ்டம் தான். அப்படி இருந்தாங்க எங்களோட இந்த பிள்ளைகள்லாம். எனி டைம் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் ரெடி. அப்போல்லாம் வந்து எங்களுக்கு எந்த வாகனம் எதுவுமே கிடையாது. சைக்கிளில் தான், சைக்கிள்லேயே போகும், டபுள்ஸ் அடிச்சுட்டு போயிட்டு அங்கங்கே ஊழிய செஞ்சோம். இதுதான் ஊழியத்தினுடைய அடித்தளம், ஜெபம். அதற்கு அடுத்தபடியாக இந்தியா கேம்பஸ் குருசைட் அவங்களுடைய ஃபில்ம் மினிஸ்ட்ரி, அதை நாங்கள் எடுத்து ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த படக்காட்சி, இயேசுனுடைய படக்காட்சியை காட்ட ஆரம்பித்தோம். அது ஒரு அடுத்த கட்டமான நாட்கள் அந்த ஃபிலிம் மினிஸ்ட்ரிலாம் இல்லப்பா. இல்லை, இந்த அன்னைக்கு நீங்க அதை கையாண்டிருக்கீங்க. அதை நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணோம். இந்தியா கேம்பஸ் குருசைடுக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக கிராமங்களிலே மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்றால், ஒரு கலை நிகழ்ச்சி விரும்புகிறார். நேராக போய் செய்தி சொன்னோமா யாரும் கேட்க மாட்டாங்க. கிறிஸ்தவங்க பேசுறாங்க, யாராவது கிறிஸ்தவங்க கேட்டு போட்டுன்னு விட்டுருவாங்க. அவ்வளவுதான், நமக்கு நம்ம போறதே ஃபோக்கஸ் அவங்க கிடையாது, அவங்க தெரியும் அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஆகவே நாங்கள் என்ன செய்தோம், வில்லுப்பாட்டு என்ற ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி, இயேசுவின் அன்பு, இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு கிராமமா நாங்களே போயிடுவோம். போயிட்டு அங்க எங்கேயாவது வீட்டில் ஒரு 2 பெஞ்ச் எடுத்துக்குவோம். சவுண்ட் சர்வீஸ் மாத்திரம் எடுத்துட்டு போயிடும், பிஏ சிஸ்டம் எடுத்துட்டு போயிடும். போயிட்டு அங்கே ஜனங்க கிட்ட அப்படியெல்லாம் வாங்க, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க போகுது, கலை நிகழ்ச்சி, எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்து வந்து உக்காந்த உடனே அந்த பாடல்களோடு காமெடி நிகழ்ச்சிகளை பண்ணி சத்தியத்தை, இயேசு யாரு என்பதை, இயேசுடைய அன்பு என்ன என்பதை நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். வில்லுப்பாட்டு மாதிரியே வச்சிருப்பீங்களோ? ஆமா, அதெல்லாம் அது ஏறக்குறைய 250 நிகழ்ச்சிகளை முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இப்படி இது வந்து பெரிய விளைவு. அதற்கு பிறகு பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எந்த கிராமங்களில் நடத்துகிறோமோ அங்கிருந்து ஒரு சிலர் வந்து ஆராதனையிலே கலந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த ஊழிய வளர்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியும் இப்படி ஜனங்கள் மத்தியிலே இதைத்தான் இன்றைக்கு மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இப்படி கலை நிகழ்ச்சிகள், படக்காட்சிகள், இன்னும் மறுபடியும் பலவிதமான ஊழியங்களை தொடர ஆரம்பித்தோம். செய்து கொண்டிருந்த எல்லா கிராமங்களையும் லிஸ்ட் அவுட் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்போ எத்தனை கிராமங்கள் இருந்தது? ஏறக்குறைய 900 கிராமங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த நாட்களில் இருந்தது கணக்குப்படி. அந்த 900 கிராமத்தில் நாங்கள் ஏறக்குறைய ஒரு 100 கிராமங்களை சந்தித்திருக்கிறோம் நற்செய்தி மூலமாக. அதில் 100 கிராமத்தில் நற்செய்தி அறிவித்திருந்தாலும் 40 கிராமங்களிலே இன்றைக்கு ஜெபக்குழுக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 18 கிராமங்களிலே சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இதுதான் சபையினுடைய வரலாறு. இப்படி துவங்கின சபை தான் இன்னைக்கு வந்து அத்தனை கிளை சபைகளோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க ஊழிய நாட்கள்ல நீங்க துவங்கும் போது ஆண்டவர்கிட்ட நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயமா பாக்குற விஷயம் அங்க கத்துக்க ஒன்றும், அதாவது நான் தெரிந்து கொண்ட காரியம் என்னவென்றால், நாம் எந்த அளவுக்கு தாழ்மையாய் நம்மை மறைத்து ஊழியம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிறதை என் வாழ்க்கையிலே கண்டுகொண்டேன். அவர் உங்களை ஏற்ற காலங்களில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். இந்த வார்த்தையை நான் கடைபிடித்தது நான் மாத்திரமல்ல, எங்கள் ஊழியர்களுக்கு, எங்கள் விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்த காரியம். ஆண்டவர் நம்மை உயர்த்தணும்னா அப்படியே நம்ம அவர் களத்துக்குள்ள அடங்கி பயந்து தாழ்மையா இருந்தா ஏற்ற வேளையில நம்ம உயர்த்துவார். அதான் ஆண்டுகள்ல கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். ஓகேங்க, உங்க இந்த கற்றுக்கொண்ட விஷயத்தை மாற்றி
உங்களுடைய திருமண வாழ்வு எப்போ துவங்கப்பட்டது? இந்த ஊழியர் பாதையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அன்பு தாயார் வந்து இந்த ஊழியத்துக்கு எவ்வளவோ சப்போர்ட்டா இருந்தாங்க இந்த ஊழியம் வளர்றதுக்கு. எப்பொழுது நீங்க அவங்கள திருமணம் செய்தீங்க? அந்த காரியத்தை எங்களோட 1976ஆம் ஆண்டில சென்னையில இருக்கும் பொழுதுதான் திருமணம் நடந்தது. நான் ஒரு பேர் கிறிஸ்தவனாக இருந்தபோது என்னை அவர்கள் வந்து ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திடீரென்று சொல்லி என்னோட சொந்தக்காரலாம் அவங்கள சாரால் நவரோஜி அம்மா சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போனாங்க, மனைவி. அந்த சர்ச்சில் போனவொன்னே போய் 2-3 மாசத்துக்குள்ள அவங்க முழுமையா ஒப்பு கொடுத்து ஞானசானம் எடுத்து எனக்கு நான் பரம்பரை கிறிஸ்தவம் என்னை விட அதிகமா போயிட்டோம் 3 மாசத்துல. பிறகு அவர்கள் தான் என்னை ஜெபித்து கொண்டு போய், என்னுடைய நோக்கம் எல்லாம் கிறிஸ்தவனா இருந்து கொண்டு கலைத்துறையில எனக்கு ரொம்ப ஆர்வம், இன்ஸ்ட்ருமெண்ட்ல ரொம்ப ஆர்வம். அப்படி அந்த ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிட்டேன்னா நாடகத்துல வாசிக்க போய் ஒய்ஜி மகேந்திரன், சினிமா நடிகர் ஒய்ஜி மகேந்திரன், அவருக்கு நாடகத்துல வாசிக்க ஆரம்பித்தேன். எல்லாம் சொன்னாங்க இந்த நாடகத்துல வாசிக்க ஆரம்பிச்சுதான் எல்லாமே சினிமாவுக்கு போறாங்க. பாவலர் பிரதர்சன் சொல்லிட்டு இளையராஜா ராஜா அண்ணன் வாசித்தாரு, அவர் சினிமாவுக்கு போயிட்டாரு. தேவா அண்ணன் நாடகத்துக்கு வாசித்தாரு, சினிமாவுக்கு போயிட்டாரு. அடுத்து நீங்க நாடகத்துக்கு போயிட்டீங்க, அடுத்த கட்டு சினிமான்னு சொல்லிட்டாங்க, ஆசை மூட்டி விட்டாங்க. இப்ப நமக்கு அந்த கிறிஸ்தவ பாட்டுக்கிட்டெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப சினிமால கத்துக்க வேண்டிய விஷயங்க என்னென்ன, எந்தெந்த ஸ்டுடியோவில் போயிட்டு எப்படி ரெக்கார்டிங் நடக்குது, எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் நான் ஆர்வ கோளாறுனால அந்த வழியாக திரும்பும்போது தான் என்னுடைய மனைவி அவர்கள் சிஸ்டர் இடத்துல சாரண அவர்கள் சொல்லி ஜெபம் பண்ணி அவர்கள் கர்த்தர் என்னை வந்து மீண்டுமாக அந்த சபையிலே ஒரு அங்கமாக சேர்த்தார். நான் என்னுடைய ஆசை சினிமா டைரக்டரா மியூசிக் டைரக்டரா வரணும்னு நினைச்சேன். என் ஆசையை கர்த்தர் எப்படி நிறைவேற்றினா, சினிமா வழியிலப்பா உனக்கு கிறிஸ்தவ உலகத்திலே உன்னை இசையமைப்பாளரை மாற்றன்னு சொல்லி சீர்காழி இயேசு பிரகாசம் பாடிய முதலாவது பாடல் உருகாத நெஞ்சம், பாவமில்லாத ஆட்டுக்குட்டி, இந்த 2 பாடலையும் என்னுடைய மாமா கல்வாரி டேனியல் எழுதியிருக்கிறார். அதற்கு பின்னணி இசை அமைக்கும்படியாக கத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே மியூசிக்ல TM சவுந்தரராஜனுடைய மகன் செல்வகுமார் வைத்து இசைத்தட்டு சங்கீதா ரெக்கார்டிங் கம்பெனியில இசைத்தட்டில இசையமைக்கும்படியாக கர்த்தருக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அதுபடி சாரால் நவரோஜி அம்மா அவர்கள் பார்த்து அவர்களுடைய பாடலுக்கெல்லாம் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் MS விஸ்வநாதனோடு கூட இருந்த ஹென்ரி டேனியல், மங்களமூர்த்தி, ஜோசப் கிருஷ்ணா, இப்படிப்பட்ட பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம், சக்தி விக்டர் போன்றவர்கள்லாம் இசையமைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் ஒரு விசுவாசி தான். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருந்ததுனால என்னுடைய பாடலுக்கு நீ இசையமைக்க வேண்டும் 14 பாடல்களுக்கு அம்மையாருக்கு இசையமைக்க கிருபை கொடுத்தார். நிறைய நடத்திருக்காரு. ஆமா, இதுக்கெல்லாம் அம்மாவுக்கு தான் இந்த கிரெடிட்லாம் போவோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே. ஆனா ஒரு இந்த நேரத்துல நான் கேட்கறது கேள்வி என்னன்னா, நீங்க பல பாடல்கள் எழுதிருக்கீங்க. தந்தை மதிப்புரிய தேவனுடைய மனிதர் தந்தை பெர்க்மன்ஸ் அவர்களுக்கு நிகரா நிறைய பாடல்கள் உங்களுடைய பாடல்கள் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய பாடல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு தாயாருடைய மரணம் போது நாங்க இங்க வந்திருந்தோம். அப்போ உறவுகளை பத்தி ஒரு பாடல் நீங்க எழுதிருக்கீங்க. அதை பாடும்போது எல்லாருமே அப்ப அழுதாங்க. அந்த பாடலை நீங்க எப்போ எழுதுனீங்க? இது முன்பாகவே ஜெப நேரத்தில் வருவதுதான் பாடல். அந்த பாடல்களை ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற வசனத்தை வைத்து எழுதுகிற பாடல்கள் தான். அப்ப அவங்க மரணத்துக்கு அப்புறம் உங்களுடைய மனநிலைமையை மாற்றிக்கொண்டு ஊழியத்தை எப்படி துவங்க ஆரம்பித்தீங்க? கொஞ்ச காலம் நான் வந்து ஊழியம் செய்வதே நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் எனக்கு மரணத்துக்கு பின் தான் தெரிந்தது, அதற்கு முன்பாக ஏதோ நாம நம்முடைய இதில் வச்சு ஓடிட்டு இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், நமக்கு இருக்கிற வேத அறிவை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவங்க செத்த பிறகுதான் அவங்க தான் இந்த ஊழியத்துக்கே முதுகெலும்பு என்பதை உணர்ந்து கொண்டேன். ரொம்ப சோர்ந்து போனேன். ஊழியமே வேண்டாம் என்கின்ற நிலைமையும் எனக்குள் வந்தது. ஆனால் கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் யாரையுமே விட மாட்டார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் என்னை கொண்டு இந்த கிராமத்தில் எதை செய்ய நினைத்தாரோ அது எந்த விதத்திலும் தடைபடாம போயிட்டு இருக்கு. அவர் தான் அதான் கர்த்தர். ஒரு மூத்த ஊழியக்காரரா உங்ககிட்ட முதன்மையான ஒரு கேள்வி ஒன்றும் தெரியும். ஒரு அன்பு ஒரு ஊழியர் ஒருத்தர் ஒசூர் பட்டணத்துல இருந்தாரு. அவருக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகள் இருந்துச்சு. அவர் வந்து பிரெயின்ல ஒரு பிரச்சனைனால அவர் இறந்துட்டார். ஒரு பெரிய ஊழியம், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 300 பேர் உள்ள ஒரு சபை. ஒரு ஊழியர் திடீர்னு ஒரு மரணம், இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை யார் செய்யணும்னு நினைக்கிறீங்க? யார் செய்யலாம்? பிள்ளைகள் இருக்கிறார்கள், குழந்தைங்க. அதுக்கடுத்து அதற்குரிய காரணம் என்னவென்றால், நாம் ஊழியம் செய்யும் பொழுது
ஊழியர்களை உருவாக்க வேண்டும், தலைவர்களை உருவாக்க வேண்டும். இந்த கேள்வியை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய கத்துடைய பிள்ளைகள் இந்த மேடம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க, வளர்ந்த ஊழியர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தனக்கென்று ஒரு வட்டத்தை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அவங்க இல்லாத போது அந்த ஊழியம் அதில் நின்று போய்விட்டது. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அவங்க வளரும் போதே அவங்களுக்குன்னு ஊழியர்களை ஏற்படுத்தணும். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாமா? அதாவது பிள்ளைகளை பாதுகாப்பதற்கோ அல்லது வேதம் சொல்லுகிறது படி வேகிறதை பார்க்கும் விவாகம் பண்ணுகிறது நல்லது என்று அப்படியே ஊழியம் செய்து கொண்டே மனதிற்குள் புழுக்கங்களை வைத்துக் கொண்டிருப்பதை காட்டிலும் விசுவாசிகளுடைய சம்மதியோடு உறவினர்களோட சம்மதியோடு கூட அவர்கள் திருமணம் செய்து கொள்வது தவறான காரியங்கள். வேதத்தின் பிரகாரம் இது திருமணம் செய்வது தவறல்ல. இது சகோதரிகள் மட்டும் பொருந்துமா, இல்ல சில சூழல்ல பாத்தீங்கன்னா மனைவி மறித்திருப்பாங்க, போதகர்கள் இருப்பாங்க, இது அவங்களுக்கும் பொருந்துமா? அவங்க பார்வையில எல்லாருக்குமே பொருந்தும். அதாவது அந்த சூழ்நிலைக்கேற்ப விசுவாசிகள் அனுமதிக்க வேண்டும், உறவினர்கள் அனுமதிக்க வேண்டும், சமுதாயம் அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் இது நமக்கு பாதுகாப்புக்காக என்று திருமணம் செய்து கொண்டு சமுதாயம் சபையை சில இடங்களில் சபை பாழாய் போயிடுது. ஆகவே கர்த்தருடைய சித்தம் இருக்குமானால் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு வேத வசனங்கள் நிறைய ஆதாரங்கள் இருக்கிற ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வேத வசனத்தின்படி அது நடைபெற வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய நாட்களில் ஏன் இந்த கேள்வி நான் கேட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் அந்த பிரச்சனை இருக்கும், சென்னை படத்துல இருக்காங்க. நான் கேள்விப்படும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க திருமணம் செய்தது தவறா, திருமணம் செய்யாதது தவறா? நீங்க சொன்னீங்க வேவுகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறதுக்கு நலமா இருக்கும். இது வேதத்தில் இருக்கிற அடையாளபூர்வமான ஒரு வார்த்தை தான். வளர்ந்த ஒரு ஊழியக்காரர்கள் இந்த இடத்துக்கெல்லாம் கொடுக்காம அவங்க வளரும் போதே ஊழியர்களை ஏற்படுத்திட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. அடுத்த ஒரு தலைமை நிச்சயமாவே இருக்கும். சரிங்கய்யா, உங்களுடைய நீங்க எழுதின ஒரு நூற்றுக்கணக்கான பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்ப உங்களை கவர்ந்து ஒரு பாடலா நீங்க எந்த பாடலா பாக்குறீங்க? நான் ஒரு பாடல், பேர் சொல்லி என்னை அழைத்தவர் நீரே. ஒரு 2 லைன் பாடல். பேர் சொல்லி என்னை அழைத்தவர் நீரே, பாரினில் உமையன்றி யாரிடம் செல்வேன், சோதனை நேரம் வேதனை நேரம், சோதனை நேரம் வேதனை நேரம், பாரினில் உமையன்றி யாரிடம் செல்வேன். அருமை, ரொம்ப அருமையா. இந்த பாடல எந்த சூழல்ல எழுதுனீங்க? எதனால இந்த பாடல் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? இது ஜப வேளையில் தான் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதும் கொடுக்கிற பாடல்கள், அனுபவ பாடல்கள். நீங்க இந்த காலகட்டத்துல இந்த கேள்விக்கு நீங்க அதிகமா நீங்க பதில் சொல்ற அளவுக்கு ரொம்ப தகுதியானது. ஏன்னா பாடல்களையும் எழுதிருக்கீங்க, திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு மூத்த போதகராகவும் நீங்க இருக்கீங்க. நீங்க வேதனைப்படுற அளவுக்கு இன்றைய பாடல்கள் இருக்கா? சில காரியங்கள். ஏனென்றால் ஒரு பிரசங்கியார், ஒரு தேவ அனுபவம் பெற்ற ஒரு ஊழியர் சொன்னதை நான் நினைப்படுத்த விரும்புகிறேன். பாடல்கள் என்பது கூட ஒரு பலி. அந்த தேவனுக்கு செலுத்துகிற பலி பழுதற்ற பலியா இருக்க வேண்டும். இப்போ உலகத்துல சினிமாக்காரனே அந்த சினிமால ரெக்கார்டிங்கு போகணும்னா அவனுக்கு சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும், குரல் வளம் இருக்கணும், ராகத்தோடு தாளத்தோடு பாடக்கூடிய திறமை இருக்கணும். அவன் தான் சினிமா உலகத்திலே பாடுறான். சினிமாக்கே எப்படின்னா பரலோக தேவனுக்கு பாடணும்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது ஆவியோடும் பாட வேண்டும், கருத்தோடும் பாட வேண்டும், அபிஷேகமும் இருக்கணும், பாயிண்ட் இருக்கணும். அதே நேரத்துல ராகத்தோடும் பாட வேண்டும், தாளத்தோடும் பாட வேண்டும். ஒரு வேதனை என்னன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாருமே ராகமும் தெரியல, தாளமும் தெரியல. எல்லாரும் மன்னிக்க வேண்டும், ஒரு சில அநேக இசை மேதைகள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் அந்த ஆர்வ கோளாறினாலே பாடுவதுதான் முக்கியம் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணால் பாடியே தீர வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை சாகடித்து விடுகிறார். இது வேதனையா இருக்கிறது. அப்போ மதிப்புக்குரிய போதகர் பன்னீர்செல்வம் ஐயா வேதனைப்படுறீங்க. ஏன் இந்த கேள்வி முன்னாடி வைத்து அப்படின்னா, பாடலை எழுதின உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பாடல்கள் எந்த அளவுக்கு மக்கள் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தேவன் பக்கம் திருப்பினதும் தெரியும். சரி, நீங்க வெஸ்டர்ன் ஸ்டைல், இன்றைய கலாச்சாரத்தின்படி வெஸ்டர்ன் ஸ்டைல், அப்புறம் இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்குலாம் பாடல்கள், சினிமா துறைகளையே திரும்பி பார்க்குற அளவுக்கு கிறிஸ்தவ துறையில பாடல் இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்குமா? இல்ல, வெஸ்டர்ன் ஸ்டைல் சாங்ஸ் என்பது அது ஆவிக்குரிய பாடல்களாக சில பாடல்கள் அப்படி இசையமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நான் ஒரு பாடல் இசையமைத்த உதாரணத்துக்கு,
உலக இன்பம் வேண்டாம் எங்கள் உன்னதர் இயேசுவே போதும், நிலையில்லாத வாழ்வே வேண்டாம் நித்தமும் இயேசுவே போதும். இதுக்கு வெஸ்டர்ன் டைப்ல தான் மியூசிக் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படி கொடுத்தா. ஆனா இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தின்படி இன்னைக்கு ஆராதனைகளில் ஆடுறது பாடுறது அந்த அலங்கோலங்கள் எல்லாம் அது அனுமதிக்க முடியாத சில காரியங்கள். நிச்சயமா ஜெபம் டிவி நேயர்களை தொடர்ந்து தகப்பனார் பல காரியத்தை நம்மோடு பேசியிருக்கிறார். அடுத்து நாம் அவர்கிட்ட இன்றைக்கு கள்ள உபதேசங்களும் சரி, கல்ட் என்ற பெயர்ல நம்முடைய பட்டணத்தையும் சரி நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயத்தையும் சீர்குலைத்து வருகிற சூழல் நம்மகிட்ட இருக்கு. சிறிய இடைவெளிக்கு பிறகு கள்ள உபதேசத்தை குறித்து தகப்பனார் என்ன சொல்றேன்னு நம்ம பார்ப்போம். அதோட வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.